ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரீசெண்டாக வந்து லூல் மால் தான் வந்திருந்தேன். இது ரீசெண்டாக மட்டும் இல்லாமல் பல வாட்டி இந்த லூல் மாலுக்கு நான் வந்திருக்கேன். இந்த வாட்டி எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட பர்த்டே முடிஞ்சிச்சு. அதுக்கு ஒரு சின்ன ட்ரீட்டுக்காக ஃபேமிலியை கூட்டிகிட்டு தான் நாங்கள் வெளியில் வந்து ட்ரிப் வந்திருந்தேன். ஆனால் வந்து லூல் மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னனால லூல் மால் வந்திருந்தேன். என் பிள்ளைங்களும் வந்து செம்ம ஹாப்பி. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அவங்க எல்லா கேம்ஸ்லேயும் வந்து பக்காவாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த லூல் மால் வர முன்னாடி மால் ஆஃப் திருவாங்கூரில் வந்து ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கேமிங் செக்ஷனுக்குள்ளாடி என்ட்ராகவே விடுவாங்க. அங்கே மினிமம் ரீசார்ஜ் வந்து 5000 ரூபீஸில் தான் ஸ்டார்ட்டே ஆகுது. இங்கே அப்படி இல்லை, நம்ம 500 ரூபீஸில் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ரீசார்ஜ் பிளானை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 500 ரூபீஸ்க்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணால் எவ்வளோ ஜிஎஸ்டி போக எவ்வளோ வந்து பேலன்ஸ் நமக்கு வந்து கார்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் நிறைய பேர் வந்து லூல் மாலை விசிட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் விசிட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணாதவங்க விசிட் பண்ணுங்கள். இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூசுப் அலி சார் தான். இவர் கொச்சியை சேர்ந்தவங்க. இவர் பிஸ்னஸ் மேன் மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா, இவங்க தாத்தா எல்லாருமே வந்து பிஸ்னஸ் மேனாக தான் இருந்திருக்காங்க. இவர் வந்து முதல்ல வந்து துபாய்க்கு வந்து கடந்து போய் அவங்க வந்து லூல் ஹைப்பர் மார்க்கெட் ஆரம்பித்து இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக பல இடங்களில் வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட்டும் சரி, லூலு மாலும் சரி, ஏகப்பட்ட இடத்துல வந்து வச்சுருக்காங்க. நான் இப்போ ரியாத்தில் தான் இருக்கேன். ரியாத்லேயும் லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கிற அல்கர்ஜிலையும் லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் போடுவாங்க. ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தான் இங்கே இருக்குது. நம்ம ஊரை பொறுத்தவரை ப்ரைஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் ஏன் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லூலு ஹைப்பர் மார்க்கெட் பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடலான்னு இருக்கேன். நான் உங்களுக்கு அதில் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லூல் மாலில் ஏகப்பட்ட வந்து ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸும் சரி, பிள்ளைங்களை விளையாடுறதுக்கு பக்காவாக ஒரு ஆம்பியன்ஸான ஒரு பிளேசஸ்ன்னு சொல்ல போனால் சூப்பர் பிளேஸு. பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ட்ரிப் போனோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த திருவனந்தபுரங்கிறது ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். லூல் மால் போயிருக்கலாம். பக்கத்தில் வந்து ஏகப்பட்ட பீச்சஸ் இருக்குது. பீச்சை வந்து விசிட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து நம்ம பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் திருவனந்தபுரத்தில் இருக்குது. அதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஒரு நாள் வந்து ஒன் டே ட்ரிப் வந்து சூப்பர் பிளேஸ். நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் சரி, கேரளாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். பிள்ளைங்க வந்து உள்ளே போயிட்டாலே வெளியிலே வரமாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேம்ஸ் அங்கே இருக்கும். நம்ம கொஞ்சம் செலவு ஜாஸ்தி தான். ஆனால் ஃபேமிலி கூட ஒரு ட்ரிப்பு போகும்போது நமக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஒர்க் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம எப்போவுமே டென்ஷனாக நடந்துகிட்ருப்போம். அந்த டென்ஷனை ஏதாவது மறக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதே மாதிரி ஒரு ட்ரிப்பு வந்து ஃபேமிலி கூட, பிள்ளைங்க கூட இருந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியாக இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். சூப்பரான பிளேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து கொஞ்சம் காசு ஃபுட்டுக்கும் சரி, அங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோன்னா திங்ஸுகளுக்கும் சரி, அப்புறம் வந்து கேம்ஸ் விளையாடுறதுக்கும் ஸ்டார்டிங்கில் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. படிப்படியாக இப்போ வந்து காசு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் காசு வந்து செலவாகும், ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க ஃப்யூச்சர் இப்போவே ட்ரை பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் எதுலையாவது ஒன்றில் வந்து சாதிக்கிறதுக்கு ஒருவேளை இந்த கேம்ஸ் வந்து அவங்களுக்கு உதவலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளேஸஸை வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் ஏன் ப்ரைஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபாரினில் இருக்கிறனால நிறைய விஷயங்களை நான் பார்த்தனால நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.